இன்றைக்கி சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது. வேறு யார் என்னத்தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த வெண்பொங்கல் தான். சக்கரை பொங்கல், அந்த ஸ்வீட் அது எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு என்னவோ அந்த வெண்பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த கோயிலுக்கு கொடுக்குறதோட எங்கள் அம்மா செய்கிற வெண்பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கடைசியாக பொங்கல் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே நீங்கள் பொங்கல் செய்யலாம் அப்படின்னு செஞ்சுருந்தேன். எங்கள் அம்மா செஞ்ச அளவுக்கு டேஸ்ட் இல்லை, ஆனால் எடுத்து வச்சா நல்லா அல்வா துண்டு மாதிரி தான் விழுந்துச்சு. இதுக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். தேங்காய் சட்னியை ஊற்றிலாம் சாப்பிடக்கூடாது, நல்லா ஊற்றி குழச்சி சாப்பிட்ணும். அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பொங்கல் தேங்காய் சட்னி வச்சு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா ஒரு மனுஷன் என்ன சொல்லணும், நல்லா இருக்குது நல்லா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணுமா? அவர் என்ன தெரியுமா சொன்னார், பொங்கல் குழஞ்சிருச்சான். குழஞ்சாதானே பொங்கல், குழையாமல் பொங்கல் எங்கே இருக்குது? இன்றைக்கி பொங்கலுக்கான ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா? நீங்கள் எப்போ பொங்கல் செஞ்சாலும் சரி, அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து செஞ்சு பாருங்களேன், அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தேங்காய் சட்னி வெண்பொங்கல் வச்சு சூப்பராக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் மயக்கத்தில் இருந்தோம்.